கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதாகும். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதாகும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் கடந்த நாட்களில் நிறைய பார்த்துருக்குறோம். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாய் வாழுகிறார். கொலோசியர் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாங்கள் இந்த சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க. புரஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் என்னென்றா, வேதத்தினுடைய ரகசியம் என்னென்றா, தேவன் இன்றைக்கு நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் 33.5 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். இந்த நாட்களில் அவர் சொல்லுகிற காரியம், அவர் ஜெபிக்கும் போதும் சரி, அற்புதங்களை செய்யும் போதும் சரி, அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றா, யோவான் புத்தகத்தில் சொல்கிறாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? இயேசு கேட்கிறாரு சீஷர்களை பார்த்து. யோவான் 14 கேட்கிறாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நம்மளை போல ஒரு மாம்ச சரீரத்திலாம் வாழ்ந்தார். ஆவியா வாழலை. எப்படி வாழ்ந்தார்? ஆவியாகிய தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமியில் நம்மளை போல மாம்ச சரீரத்தில் தான் வாழ்ந்தார். மனுஷன் எப்படி இந்த பூமியில் கடவுளை போல வாழ முடியும், கடவுளுடைய வசனத்தை பின்பற்றி வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும் என்றதை அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டினார். இப்போ நம்ம அவரை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையை பின்பற்றும் போது நாங்களும் அவரை போலவே இந்த பூமியில் வாழ முடியும். போன கிழமைக்கு முதல் கிழமை இதோ நம்ம பார்த்தோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த நாட்கள் எப்படி இருந்தார், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? இன்றைக்கு மகிமையான சரீரம் உடையவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எப்படி இருந்தாருண்டா, பிதா அவரில் இருந்தாராம், அவர் பிதாவில் இருந்தாராம். அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்றார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை. அவர் பிதாவில இருந்தாராம், பிதா அவரில் இருந்தாராம். அப்ப அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. ஏன் அவரால் அற்புதம் செய்ய முடிந்தது? ஏன் அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதா இருந்தது, அதிகாரம் உள்ளதா இருந்தது? ஏனென்றா அவர் எப்பயுமே ஒரு உணர்வோடு இருந்தார். இன்றைக்கு அதைத்தான் நமக்கு சொன்னார். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது, அவர் அதற்குள்ள வாசம் செய்கிறார். அப்ப எப்பயுமே நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்னென்றா, எனக்குள்ள ஒருவர் வாசம் செய்கிறார், அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த உணர்வோடு நாங்க வாழணும். எனக்குள்ள ஒருவர் வாசம் செய்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, இந்த சரீரம் மட்டும்தான், ஆகையினால இந்த பாஸ்டர் சொல்றது, இந்த பிரசங்கம் இதெல்லாம் நம்ம கேட்டு நடக்க தேவையில்லை. மை லைஃப் மை ரூல்ஸ் என்று வாழ்ந்தாதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தான் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதாவது அவங்க இந்த சரீரத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ போகிறதா நினைக்கிறாங்க. ஆனால் மறுமை என்ற ஒரு காரியம் இருக்குது. நித்திய வாழ்க்கை என்ற ஒரு வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறாரு. அந்த நம்ம இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்கு சாட்சியாக வாழவுமா இருந்தா, ஆண்டவரை நம்பி விசுவாசிச்சு வாழவுமா இருந்தா, அது மறுமைக்குரிய வாழ்க்கையும் மகிமை உள்ளதா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. அப்ப இந்த உலகத்துல நாங்க வெற்றியா வாழணுமா இருந்தா, நம்ம இந்த உலகத்துல நாங்க பரிசுத்தமா வாழணுமா இருந்தா, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுமா இருந்தா, எப்பயுமே நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்னென்றா, ஜோசேப்போடு இருந்த ஆண்டவர், மோசையோடு இருந்த ஆண்டவர் அங்க ஜோசுவாவோடு இருந்தார். அதே போல நமக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்னென்றா, கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இயேசுவும் அப்படித்தான் வாழ்ந்தார். பிதா என்னில் வாசம் செய்கிறார், நான் அவரில் வாசம் செய்கிறேன். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நமக்கு சொல்றாரு. பவுல் அவர் 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 என்ன செய்யறார்? 2-3 இடங்கள்ல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
அப்ப அவர் என்ன அறிக்கை செய்கிறாரு? கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள இருந்து கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு பலன் தேவைப்படுகிற நேரத்தில் அவர் என்னை பலப்படுத்துகிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய பலவீன நேரத்திலையும் அவர் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். என்னது? இயேசு அதை அறிந்து வைத்திருந்தார். எப்பயுமே பிதா என்னோடு கூட இருக்கிறார், அவரின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். என்ன அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 10-11 வசனத்தை திருப்பி கொண்டு எடுத்துவங்க வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? ஏன்னா முதலாவது நாங்கள் விசுவாசிக்கணும், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல பிதா அவரோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு நான் அவருடைய வித்தா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், கிறிஸ்துவ மூலமா அவர் விசுவாசித்ததன் மூலமா நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஆண்டவர் என்னோடும் கூட இருக்கிறார். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என்ன என்னோடும் கூட இருக்கிறார். அதுதான் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்றார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருந்தால். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார், வியாதிக்கேதுவான இந்த சரீரத்தை குணப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வியாதி அடையக்கூடிய சரீரத்தை ஆண்டவர் குணப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை வியாதி வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் எனக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்ண்டா அவர் வியாதியை குணமாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தரித்திரத்துக்கு ஏதுவான என்னுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருவார். இந்த சாபத்துக்கு ஏதுவான என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தேவனுக்கு புறம்பான என் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால இயேசு அறிந்து வைத்திருந்த, எப்பயுமே உணர்ந்து கொண்டிருந்த அந்த சத்தியத்தை நாங்களும் அறிந்து கொள்ளணும். என்னது? இயேசுவுல எப்படி பிதா தங்கியிருந்தாரோ அதே பிதா இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே. எப்படி சொல்றாரு? என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அவர் என்ன சொல்லல? நான் தான் இந்த கிரியைகளை செய்தேன் என்று சொல்லல. என்ன? நான் தான் இந்த கிரியைகளை செய்தேன் என்று சொல்லல. என்ன? இந்த கிரியைகளை நான் செய்யறதுக்கு காரணம் யாருண்டா எனக்குள்ள இருக்கிறார் ஒருவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய நபர்கள் சொல்றாங்க. என்னது? ஆண்டவரே மோசைக்கே சொல்றாரு, என்ன நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். மோசை ஆரம்பத்தில் நான் திக்குவா என்னால் முடியாதுன்னா சொல்றாரு. அதுக்கு பிறகு தான் போக போக விளங்குது, அவர் சொன்னபடி இவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்போ ஜோசுவாவை எப்படி சொல்றாரு? ஒன்றும் இல்லை, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அதெல்லாம் சொல்லலை. முதலாவது அவர் சொல்ற காரியம், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயப்படாத திகையாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன இப்போ என்ன உண்ட வாயில இருக்கணும்? இந்த வார்த்தை தான் உண்ட வாயில இருக்கணும், உண்ட இருதயத்தில் இருக்கணும். அதுதான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்னது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட இருந்த ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே இவர்களோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னோடும் கூட இருக்கிறார். ஜோசுவாவாகிய என்னோடும் கூட இருக்கிறார். அதுதான் ஜோசுவா 1 சொல்லப்படுது. அப்ப அவனுக்குள்ள ஆண்டவர் அன்றைக்கு அந்த யோசுவா 1 சொல்லுகிற காரியம் என்னண்டா, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாம திகையாத, நீ என்ன செய், இந்த வசனத்தை எடுத்து இந்த வாயில வை. என்னது? நான் மோசையோடு கூட இருந்தது போல ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். அப்ப யோசுவா போகிற பாதையில எல்லாம் வெற்றி எப்படி வந்தது? அவன் கானானை சுதந்திரித்தான். எப்படி வந்தது? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த எண்ணாகமம் 13-14 கானானை சுதந்திரிக்கும் போதும் சொல்லுகிற காரியம் என்னது? கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால் அவர்கள் நமக்கு இரையாவார்கள்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி இந்த நம்பிக்கை வந்தது? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், எப்படி நான் மோசையோடு இருந்தது போல ஜோசுவாவே நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்போ ஜோசுவா அந்த வசனத்தை கவனமாக கேட்டு இருதயத்தில் போட்டுட்டு என்ன செய்யறான்? ஆண்டவர் சொன்னபடி, ஜோசுவா 1:8 சொன்னபடி இருதயத்திலையும் வாயிலையும் என்ன இருக்குது ஜோசுவாவுக்கு? கர்த்தர் மோசையோடு இருந்தது போல அவர் என்னோடு இருக்கிறார். நான் போகிற வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவார். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்ட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை வாயிலையும் இருதயத்திலையும் வச்சு ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு அப்படின்ற உணர்வோடு போனதுனால அவன் என்ன செய்தான்? இலகுவாக எல்லாவற்றையும் வெற்றி கண்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை சுதந்தரித்து கொண்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அது மிக முக்கியமான ஒரு சத்தியமா இருக்குது. இப்போ இயேசு வாழ்ந்த நாட்களிலேயும் அவர் அழகா சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப என்ன சொல்றாரு? லாசருவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தவர் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவரை மகிமைப்படுத்துறார். இன்றைக்கு எங்களோட ஆஃபீஸில் எனக்கும் ஒரு பாஸ்டரமாக்கும் சண்டைன்னா வாக்குவாதம். என்ன அவங்க சொல்கிறாங்க, என்ற கணவர் என்ன அவர் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் கிட்டத்தட்ட 3-4 தடவை நான் சேர்ச்சுக்கு வரேன் ஞானஸ்தானத்தை எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றியும் அவர் என்னை ஏமாற்றி ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிட்டாரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் முழங்கால் இருந்து என்ன செய்தேன்? என்ற முழங்கால் என்ற பக்கெட் கண்ணீர் இதனால தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். என்ன நான் சொன்ன வேதம் சொல்லுது, கிருபையினால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும், உங்களோட முழங்காலாலையும் உங்களோட சுய காரியத்தினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. என்ன அப்போ இப்படி சொல்லும் போது, இல்லை நான் முழங்கால் படிட்டதால தான் ஆண்டவர் கிருபையை ஊற்றினாரு, அவங்களும் விடவே இல்லை. அப்போ நான் வேத வசனங்கள் எடுத்து என்ன செய்கிறேன்? சொல்ல அவங்க கன நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் எனக்கும் அவங்களுக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஓகேவா இருக்குது. ஆனால் அவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க? இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பாரம்பரியம் அப்படியே ஒட்டி பிடிச்சி கொண்டு இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. என்ற முழங்கால் தான் நான் சொல்கிறேன், உங்களோட முழங்கால இருக்கலாம், உங்களோட ஜெபம் நல்லது. ஆனால் ஆண்டவர், நான் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயன் ஆயக்காரன்ற இதை எடுத்தும் சொல்கிறேன். பரிசேயன் இப்படி பரிசேயன் என்ன செய்தான்? காணிக்க கொடுத்தான், உபவாசம் பண்ணினா, எல்லாம் பண்ணினா. ஆனால் எப்போ அதை மேன்மைப்படுத்துகிறானோ கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னுடைய ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. ஆனால் ஒருத்தன் தூரத்திலிருந்து ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையா இரும் என்று சொல்லும்போது ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்குறாரு? அந்த பாவியினுடைய ஜெபத்தை தான் கேட்குறாரு. அப்போ அதுதான் சத்தியமாக இருக்குது. ஆனால் அவங்க எதை மேன்மைப்படுத்துகிறாங்க? தன்னுடைய காரியங்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க, இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்ல முடியாது நான் இப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம். இல்லை, ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய அன்பை உணர்ந்து கொண்டதுனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் மேலே அதிகமாக நேசிக்கிறாரு, அன்பு கூறுறாருன்னு மற்றவங்க அறிந்ததை காட்டிலும் நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறீங்க. விளங்குதா? ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ நான் அவருடைய வார்த்தையை நாடணும், தேடணும். ஏன்னா அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற அதிக அன்பினால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஏன்னா இது நீங்கள் இப்போ செய்கிறது, நீங்கள் இந்த இடத்துல வந்தது ஆராதிக்கிறது நீங்கள் செய்கிற தியாகம் அல்ல, அவர் செய்த தியாகம் உங்களுக்குள்ள அதிகமாக அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறீங்க? அவரை பற்றி இன்னும் அறிஞ்சு கொள்ளணும்னு வர்றீங்க. அப்போ இப்போ நீங்கள் வர்றதை மேன்மைப்படுத்தக்கூடாது, நான் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்கிறத மேன்மைப்படுத்தக்கூடாது. நான் எதை மேன்மைப்படுத்தணும்? பைபிள் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. என்ன அப்போ நான் ஊழியம் செய்தால் நான் செய்கிற ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. என்ன நான் ஜெபிச்சு உங்களுக்கு சுகமானாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. என்ன அதே போல் நீங்களும் நம்முடைய கிரியைகளை குறித்து எப்பயுமே மேன்மை பாராட்ட கூடாது. என்ன அப்போ என்ன சொல்லணும்? இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்தார், அதைத்தான் இயேசு செய்கிறார். இயேசு எங்கேயுமே சொல்லலை நான் ஜெபிச்சதால தான் அற்புதம் நடந்தது. என்ன சொல்கிறாரு? எனக்குள்ள வாசம் செய்கிற பிதாவே, என்னில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. எனக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே இந்த காரியங்களை செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க ஜெபித்து ஒருத்தனுக்கு அற்புதம் நடக்குதுண்டா, உங்களோட குடும்பத்தில் ஆரம்பிச்சு ரட்சிக்கப்படுறாங்கண்டா, அது யாரு? உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு? உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குறார். அப்போ நம்ம ஜெபத்தை மேன்மை பாராட்டக்கூடாது. என்ன ஆனால் ஜெபிக்கணும், ஆனால் ஜெபத்தை மேன்மை பாராட்டக்கூடாது. எதை மேன்மை பாராட்டணும்? ஆவியானுடைய கிரியை தான் மேன்மை பாராட்டணும். உள்ளே இருக்கிறவர் செய்த செயலை தான் மேன்மை பாராட்டணும். நம்ம ஒரு கருவி தான், ஆனால் அந்த கருவி இயங்கணுமென்ற உள்ள இருக்கிற ஒருவர்
அவருக்கு செயற்படுறது மிக முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால இப்போ இந்த உணர்வு இருக்கிறவன் அதிகமாக ஜெபம் பண்ணுவான். இந்த உணர்வு இருக்கிறவன், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு, அவர் நான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பதில் தருவார்ன்ற உணர்வு இருக்கிறவன் அதிகமாக ஜெபம் பண்ணுவான், அதிகமாக நேரத்தை செலவழிப்பான். ஆனால் என்ன செய்ய மாட்டான்? தன் ஜெபத்தை மேன்மை பாராட்ட மாட்டான். என்ன தான் எவ்வளவு நேரம் ஜெபித்தன்றதை மேன்மை பாராட்ட மாட்டான். அவன் கண்ணீர் விடுவான், ஆனந்த கண்ணீர் விடுவான், ஆனால் கண்ணீரை மேன்மை பாராட்ட மாட்டான். இப்போ நான் சொல்கிறது சரியாக வழங்கி கொள்ளணும். நான் ஜெபத்தை குறைவாகவும் பேசலை, கண்ணீரை குறைவாகவும் பேசலை. நம்ம அதெல்லாம் நல்லது, ஆனால் அதை மேன்மை பாராட்டக்கூடாது. எதை மேன்மை பாராட்டணும்? அதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களிலும் இருந்து அவர் ரட்சித்தார். அப்படித்தான் சொல்லுது. இந்த ஜெபம் ரட்சித்தன்னு சொல்லலை. நீதிமான் கூப்பிடும்போது, நீதிமான் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்லலாம். நானும் நீங்களும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கேட்கிறவர் தான் அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் கேட்டு, என்ன, கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களிலும் இருந்து ரட்சித்தார். அவர் ரட்சிக்கிறார், நம்ம ரட்சிக்கலை. விளங்குதா? ஆகையினால நம்ம நம்முடைய காரியங்களை மேன்மை பாராட்ட கூடாது. அதுதான் ஆண்டவர் எப்பயுமே தன்னை தாழ்த்துறார். பைபிள் சொல்றது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அப்ப இங்க இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என்ன, லாசருவை உயிரோடு எழுப்பினது என்னிடத்தில் வாசமா இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 5 அப்பத்தை 5000 பேருக்கு உணவா கொடுத்தது என்னிடத்தில் வாசமா இருக்கிறவர். நான் தான் சொல்லலை, சொல்லி இருக்கலாம், அவரால் சொல்ல முடியும், ஆனால் அவர் சொல்லலை. கடல் மேல நடந்து பேதுருவை கை நீட்டி தூக்குனது நான் தான், இல்லை, என்னில் வாசமா இருக்கிறவர். குருடனை பார்க்க வைத்தது நான் தான் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி இங்கேயோ சுவிசேஷ கூட்டம் நடக்கும்போது அங்கே அற்புத அடையாளம் நடந்துருச்சு. எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை மேன்மைப்படுத்த நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் அங்கே போனேன் இவ்வளோ அற்புதம், இங்கே போனேன் இவ்வளோ அற்புதம், தன்னையே மேன்மைப்படுத்துகிறாங்க. என்ன, தன்னைத்தான் மேன்மைப்படுத்தக்கூடாது. என்ன, நம்ம சாட்சி சொல்கிற வர்றோமா? அவர் அற்புதம் செய்தார், அவர் நடத்தினார், நான் என்ற காரியமே வரக்கூடாது. ஆகையினால் இதில் நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் இருக்கணும். ஏசு பாருங்க, எப்பயுமே பிதாவானவரை குறிச்சே பேசுகிறார். என்னில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே. 5 அற்புதத்தை 5000 பேருக்கு கொடுத்தது அவர் தான். 7 அப்பத்தை 4000 பேருக்கு கொடுத்தது அவர் தான், கொடுக்க வைத்தவர் அவர் தான். என்ன, இப்படித்தான் அநேகருடைய கண்ணீரை மாற்றினது, அநேகருக்கு என்னூடாக போதனை பண்ணினது எல்லாமே அவர் தான். அப்போ என்ன செய்கிறார்? பிதாவை மேன்மைப்படுத்துகிறார், பிதாவை கனப்படுத்துகிறார். அப்போ சொல்கிறாரு பாருங்க, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். எப்படி சொல்கிறாரு? இயேசு பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிறதை நம்புங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? திருத்துவ தேவனும் ஒன்றாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அதுக்கடுத்து சொல்கிறாரு பாருங்க, அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்படின்னு என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு நான் செய்கிற கிரியை உண்மையாக பிதா என்னில் இல்லாட்டி செய்திருக்க முடியாது. ஏன்னா பிதா எனக்குள்ளே இருக்கிறதுனால என்னால் இதையும் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறபடினால நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், நாங்கள் மதிலை தாண்டுவோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஆகையினால இன்றைக்கு நம்மளும் தைரியமாக சொல்ல முடியும். என்னது, இன்றைக்கு எங்களுடைய கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? ஒரு அவிசுவாசியை பார்த்து, இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து என்னை கடவுள் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்பு, கடவுள் ஒரு இருக்கிறாருன்று நம்பு, அப்படி சொல்கிற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய கிரியையை பார்த்து, நம்முடைய பேச்சை பார்த்து ஒருத்தன் கடவுள் அண்டையில் ஓடி வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால அதுக்கு ஆண்டருடைய உதவி தேவை. என்ன, நமக்குள் ஒருவர் இருக்கிறாரு, என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள், என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்னது? அவருடைய கிரியை எதை வெளிப்படுத்துது? அவருக்குள்ள ஒருவர் இருக்கிறாருன்றதை வெளிப்படுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய கிரியை என்னத்தை வெளிப்படுத்துது? அவருக்குள்ள ஒருவர் இருக்கிறாருன்றதை வெளிப்படுத்துது. இப்போ என்னுடைய வார்த்தைகள் இன்றைக்கு கடந்த 5 வருடமாக நான் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறேன். இப்போ உங்களுக்கு இது என்னத்தை வெளிப்படுத்துது? நான் இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஆனால் இப்போ நான் பேசுகிறேன்னா இருந்தால் எனக்குள்ளே ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு என்ன செய்யுது? தெரியுது. என்னுடைய பேச்சு என்ன, எனக்குள்ள இந்த சத்தியம் ஆழமாக போயிருக்குன்றது தெரியுதா தெரியலையா? தெரியுது. என்னது? இது நாங்கள் அல்ல, எனக்குள்ள வாசம் செய்கிறவர், எனக்குள்ள இருக்கிற வார்த்தை தான் என்னை இப்படி பேச வைக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல தான் இன்றைக்கி நம்ம படித்தோம், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஒருவர் இருக்கிறதுனால என்ன பெரிய பெரிய அதிசயங்கள் காரியங்களும் அவனால் செய்ய முடியும்.
அந்த தாவீது ஒரு சின்ன மனுஷன்தான், ஆனால் அவனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறதுனால அவன் பெரிய கோலியாத்தை இலகுவா முறியடித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல பேதுரு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மீனவன் தான், ஆனால் பெரிய ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிறதுனால, அவனோடு இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான்? அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமாகறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமாகறாங்க. அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்ன, அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு பிரசங்கத்தின் மூலமா அநேகர் என்ன செய்யறாங்க? கடவுளுக்கு உள்ள வர்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. எதனால? அவன்கிட்ட கிரியையினாலயா? அவனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனோடு ஒப்பிடும் போது நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஒன்றுமே இல்லாத நம்மளையும் பைபிள் சொல்லுது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனபுத்திரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், ஆனாலும் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். நம்மளை ஆண்டவர் நினைக்கிறதுக்கு, நம்மளை விசாரிக்கிறதுக்கு, நம்மளுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணி நம்மளை மதித்து என்ன செய்கிறாரு? நமக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஏனென்ற ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நாங்கள் எப்பயுமே நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். ஏன்னா அப்போ இயேசு இந்த உணர்வோடு தான் இருந்தார். பிதா என்னில் வாசமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளும் அந்த உணர்வோடு தான் இருக்கணும். என் சரீரம் ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது, இது அவர் தங்கும் ஸ்தலமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள எனக்குள்ள என்னைய படைத்த ஆண்டவர், எனக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப சொல்றாரு பாருங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இன்றைக்கு நம்ப வேண்டிய காரியம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த கொலோசியர் 1:27 நீங்களும் நானும் நம்ப வேண்டும். என்னது? என்ன? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். ரைட். இது பல்வேறுபட்ட மொழிபெயர்ப்பு பைபிளில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது என்று நான் தியானித்து கொண்டிருந்தேன். ரைட். இதை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. இந்த மறைபொருளின் மகிமை நிறைந்த செல்வம் எப்படிப்பட்டது என்பதை ஜூதர் அல்லாதவர்களுக்கும் இறைவன் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த செல்வம், இந்த மறைபொருள் என்ன, ஏதாவது கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்றத ஜூதருக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நமக்கும் வெளிப்படுத்துகிறாராம். என்ன, ஜூதர்களுக்கு மட்டுமில்லை. இந்த பைபிளில் சொல்லுது என்னது? புறஜாதிகளுக்குள் விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஜூதரைத்தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்றார். இப்ப பரிசுத்தவான்கள், நம்ம என்ன பரிசுத்தவான்கள் என்றால் உண்மையான அர்த்தம் என்ன? பரிசுத்தம் என்ற செப்பரேட், பரிசுத்தம் என்ற வேறு பிரிக்கிறது. என்ன பரிசுத்தம் என்ற வேதத்தின் அர்த்தம் என்ற வேறு பிரிக்கிறது, வேறு பிரிக்கப்பட்டவன். ஆண்டவர் மற்ற ஜாதிகளை விட ஆரம்பத்தில் என்ன செய்தார்? ஜூதர்களை பரிசுத்தப்படுத்தினார்ன்றா ஜூதர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதாவது பரிசுத்தமாக்கினார்ன்றா அவர்களை அழுக்கு நிறைந்த உலகத்தில் அவர்களை முதலாவது பிரித்தெடுத்தார். அவர்களை முதலாவது பிரித்தெடுத்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இந்த உதயபுரத்தில் இவ்வளவு ஜனங்கள் இருக்கத்தக்கதாக தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த உதயபுரத்தில், இந்த பேசாலையில், இந்த மன்னாரில், இந்த இலங்கையில் இவ்வளவோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இதில் தேவன் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்போ நாங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சொல்கிறாரு பாருங்க, ஜூதர்களுக்கு மட்டும் இல்லை, இதில் சொல்லுது பாருங்க, ஜூதர் அல்லாதவருக்கும் இறைவன் வெளிப்படுத்துகிறார். என்னத்தை வெளிப்படுத்துகிறாரு? இதில் சொல்கிறாரு பாருங்க, பரலோக மகிமையில் பங்கு கொள்வோம் என்ற உங்கள் எதிர்பார்ப்பை உங்களுக்குள் வாழும் கிறிஸ்து உறுதி செய்கிறார். நானும் நீங்களும் பரலோக மகிமையில் பங்கு கொள்ளுவோம். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு விளங்குது? பரலோக மகிமையில் பங்கு கொள்ளுவோம் அப்படின்னு நாமளும் இணைக்கப்படுவோம். ஆரம்பத்தில் ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னுக்கு மனுஷன் தேவ மகிமை உடையவனாக இருந்தான். ஆனால் ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்த போது, அப்படின்னு ஆதாம் பாவம் செய்த போது மனுஷன் தேவ மகிமை அற்றவனானான். அப்போ மகிமையுடைய மனிதன்
பாவத்தின் காரணமாக மகிமையை இழந்து போனால், ஆனால் இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்து பிதாவின் மகிமையோடு நம்மளை இணைத்து கொண்டார், நம்மளை இணைத்து விட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? பரலோக மகிமையில் பங்கு கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? இழந்து போன மகிமையை எனக்கு கொடுக்கறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பரலோக மகிமையோடு என்னை பங்குள்ளவனை மாற்றுறதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா அப்போ பரலோக மகிமையோடு நம்மளை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். ஏன்னா அப்போ இதை ஆண்டவர் நமக்குள்ள வாழுகிற கிறிஸ்து உறுதி செய்கிறார். அப்போ எனக்குள்ள கிறிஸ்து வாழுகிறார் என்றா எனக்கு ஒரு உறுதி இருக்கணும், நான் பரலோகத்துக்கு நிச்சயமாக போவேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? கிறிஸ்து இல்லாதவன் தான் பயப்படணும், கிறிஸ்து இல்லாதவன் தான் பயப்படணும். எனக்கு கிறிஸ்து இருக்கிறவன் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் என்னைய கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? என்னை அவர் தகுதியாக்கி இருக்கிறார். நான் பாவி தான், ஆனால் எனக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார். ஆறு, இயேசுவே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அப்படின்னா என்னது? நான் இயேசு இல்லாமல் என்னையை பார்த்தீங்கன்னா நான் பாவி, இயேசு இல்லாமல் என்னையை பார்த்தீங்கன்னா நான் சபிக்கப்பட்டவன், நான் தகுதியற்றவன். என்ன அப்போ என்னட்டு நிறைய பிள்ளை இருக்குது, ஆனால் எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால நான் நீதிமான், நான் அவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான், நான் மீட்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினால நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். சூரியன் இல்லாட்டி சந்திரன் ஒளியற்றது, சூரியன் இல்லாட்டி சந்திரன் ஒளியற்றது. சந்திரனுக்கு ஒரு இன்றைக்கு வெள்ளை கலரில் தெரியுது, ஆனால் எப்போ தெரியுது? சூரியன் ஒளிப்பட்டு நமக்கு பூமிக்கு தெரிக்கிறதுனால தான் தெரியுது. ஆனால் சந்திரன் சூரியன் ஒளியை வாங்கலாட்டி அதை என்ன செய்ய முடியாது, நமக்கு ஒளி தர முடியாது. சந்திரன் என்ன செய்யுது? சூரியனில் இருக்கிற ஒளியை வாங்கி பூமிக்கு நமக்கு பிரதிபலிக்குது. அது ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நாங்கள் இந்த பூமிக்கு ஒளியாக இருக்கிறோம். அப்படின்னு என்னது? கிறிஸ்துவனுடைய ஒளி நம்ம மூலமாக இந்த உலகத்தில் வீசுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சம் யார்? தேவன். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்தில் நடக்கும். அப்போ நம்ம மூலமாக ஆண்டவர் வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? பரலோக மகிமையில் பங்கு கொள்வோம் என்ற உங்கள் எதிர்பார்ப்பை உங்களுக்குள் வாழும் கிறிஸ்து உறுதி செய்கிறார். அப்போ கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறதுனால எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது. நான் என்ன செய்வேன்? பரலோக மகிமையில் பங்கு கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் மகிமையின் மேல் மகிமை அடைவேன், நான் மறுரூபம் அடைவேன் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த நிச்சயம் எனக்கு இருக்குது. ஏன்? கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இன்னொரு மொழிபெயர்ப்பை பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள் குடியிருப்பது என்பதே அந்த ரகசியம். குடியிருக்கிறாராம், கிறிஸ்து நமக்குள்ள குடியிருக்கிறாராம், வாசம் செய்கிறாராம். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து குடியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு பாருங்க, இப்போ உங்களோட வீட்டில் உதாரணத்துக்கு இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் ஒரு வருஷமாக யாருமே குடியிருக்கலாட்டி, யாருமே போகலாட்டி, இது அழுக்கு படிந்ததாக இருக்கும், அழுக்கு படிந்ததாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதுனால எப்பயுமே இது எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குது. அப்போ கிறிஸ்து ஒருத்தனுக்குள்ளே குடியிருந்தா அவனுடைய இருதயம் எப்பயும் சுத்தமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு அந்த உணர்வு இருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருண்டா நம்ம இந்த சரீரத்தை அழுக்காக வச்சுருக்க மாட்டோம், நம்ம எப்பயுமே சுத்தமாக தான் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் கிறிஸ்து எனக்குள்ளே குடியிருக்கிறார். அப்போ எப்பயுமே நான் அப்படி இருக்கணும், என்னோடய சரீரம் எப்படி இருக்கணும்? அழுக்காக இருக்க கூடாது. கிறிஸ்துவனுடைய ஆலயத்தை, கிறிஸ்து வாழுகிற இடத்தை நான் அழுக்காக வச்சுருக்க கூடாது. அது எப்பயுமே சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும். என்ன ஆகையினால இதைத்தான் வேதம் என்ன செய்யுது? நமக்கு திட்டமும் தெளியுமா சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னோட சேர்ந்து வாசிங்க. ஏனெனில் சொல்லுங்க, ஏனெனில் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யமும் மகிமையும் பிரஜாதியாராகிய உங்களுக்கும் உரியது என்பதை பரிசுத்தவான்கள் அறிய வேண்டும் என தேவன் விரும்பினார். தேவன் விரும்பினாரா? இந்த வசனத்துக்கு அர்த்தம் நிறைய மொழிபெயர்ப்பு பைபிள் சொல்லுது. தேவன் விரும்பினாரா? ஜூதர்களும் அறியணுமா? என்னது இது? ஜூதருக்கு மட்டும் உரியதல்ல. என்ன கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம், கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்ய மகிமை வெறும் ஜூதருக்குரியது அல்ல. சூரியன் வெறுமனே ஒரு நாட்டுக்குரியது அல்ல.
சூரியன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சூரியன் இலங்கைக்கு மட்டும் வீசல, என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வீசுது, உலகம் முழுவதுக்கும் வீசுது. சூரியனை ஆண்டவர் ஒரு கூட்டத்தாருக்காக மட்டும் படைக்கல, எல்லாருக்காகவும் படைத்தார். அப்ப ஆண்டவர் அதை போலதான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்ய மகிமை ஜூதருக்குரியது மட்டும் இல்லை, அது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரியது. அப்படின்னா ஜூதருக்கும் உரியது, பிரஜாதிகளுக்கும் உரியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் மகிமை பிரஜாதியாராகிய எனக்கும் உரியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அதை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். யார் அறியணும்? ஜூதர்கள் அறியணும். ரைட். இப்போ அடுத்து சொல்றாரு பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. மேலும் இதுவே அந்த ரகசியம், கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறார், கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். அது சொல்லுங்க, இது அவருடைய மகிமையில் பங்கு பெறுவதற்கான உறுதியை எனக்கு அளிக்கிறது. எது? கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார் என்பது என்னத்தை வெளிப்படுத்துதான்? நான் நிச்சயமா அவருடைய சமூகத்தில் போய் சேருவேன் என்ற உறுதியை நமக்கு தருது. ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், ஒரு உறுதி அவனுக்குள்ள இருக்கணும். நான் நிச்சயமா தேவனுடைய சமூகத்துக்கு அவருக்கு முன்னுக்கு போய் நிற்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிறிஸ்தனை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு மொழிபெயர்ப்பு அதையும் பார்ப்போம். எல்லா மக்களுக்காகவும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா மக்களுக்காகவும். ஜூதருக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்காகவும். ஆண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் பெண் எல்லா மக்களுக்காகவும். சொல்லுங்க, எல்லா மக்களுக்காகவும் அவர் வைத்திருக்கும் செழுமையையும் மகிமையையும் நிறைந்த தமது இரகசியத்தை தமது மக்களுக்கு வெளிப்படுத்துவதே தேவனுடைய திட்டமாகும். இந்த இரகசியம் என்னவென்றால், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இதன் பொருள் நீங்கள் தேவனுடைய மகிமையில் பங்கு பெறுவீர்கள். அப்ப எல்லா பைபிளும் இதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால, கிறிஸ்து யாருக்குள்ள உள்ளேலாம் இருக்கிறாரோ அவங்க நிச்சயமா தேவனுடைய மகிமையில பங்கு பெறுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, இன்றைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட நமக்கு கூடி நிச்சயம் இல்லை. எனக்கு பயம் இருக்குது. என்னது? நான் பரலோகம் போவேனா? நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேனா? தேவன் என்னை நேசிக்கிறாரா? தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? ஒருவேளை கேட்காம போனா என்ன செய்யறது? அந்த நிச்சயம் இல்லை. என்ன அதில் சொல்றாரு, நான் நிச்சயமற்றவனாக ஓடேன். பவுல் சொல்றார், நான் நிச்சயமற்றவனாக ஓடேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம் இருக்குது? எந்த நோக்கத்துக்காக அந்த பந்தய பொருளுக்கு வந்தனோ அதை நான் என்ன செய்கிறேன்? ஆசையாக நான் தொடர்றேன். என்னது? நிச்சயமாக நான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன் என்ற நிச்சயத்தோடு ஓடுறேன் அப்படின்னு பவுல் சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, அதையும் சொல்றாரு. ஓடுறதுக்கு முன்னுக்கு அவர் ஓடி முடிப்பேன் என்ற நிச்சயம் இருக்குது. ஓடி முடிச்ச பிறகு கடைசி டைம் வந்தோடனே சொல்றாரு, என்ன செய்துட்டேன்? நான் ஓடி எனக்கு கடவுள் கொடுத்த இந்த ஓட்டத்தில் நான் வெற்றிகரமாக ஓடி முடித்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். இவ்வளவு நாள் நிச்சயமற்றவங்களை ஓடுனா இன்றைக்கு நிச்சயத்தோடு ஓட ஆரம்பிங்க. என்னது? நான் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று கடைசி காலத்தில் சொல்லிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆணுடைய சமூகத்துக்கு போகணும். எப்படா போவோன்னு தெரியாமல் போகக்கூடாது. அப்போ அந்த நிச்சயத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்? நான் அவருடைய மகிமையில் நிச்சயமாக பங்கு பெறுவேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழுகிறார்ன்ற நிச்சயம் இருக்குமா இருந்தால் நான் நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் பங்கு பெறுவேன்ற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? ஊற்றப்பட்டிருக்கிறார். எப்போ நானும் நீங்களும் சொந்த இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போ ஊற்றப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கும் நமக்குள்ள தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன கிறிஸ்தவம் என்பது என்ன தேவன் வெளியே இருந்து காரியங்களை செய்யறது கிடையாது. ஒருத்தன் கிறிஸ்தவன் ஆன பிறகு இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். அப்ப ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்து தான் அற்புதம் செய்கிறார், அவனுக்குள்ள இருந்து தான் காரியங்களை செய்கிறார். இப்போ தேவன் எங்கேயோ தூரத்திலிருந்து காரியங்களை செய்கிறாருன்றது இல்லை, தேவன் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதான் நம்ம படித்தோம், என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்னை பார்த்து வியக்கும். எதனால? எனக்குள்ள ஒருத்தர் வாசம் செய்கிறதுனால அவர் என்னை இந்த உலகத்தில் வெற்றி சிறக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவம் என்பது தேவன் எனக்கு வெளியே இருந்து உதவுவது பற்றியதல்ல, மாறாக
கிறிஸ்து எனக்குள் இருப்பதை பற்றியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிறிஸ்தவம் என்பது நமக்கு என்னது? எது இல்லை, அறிஞ்சு கொள்ளணும். கிறிஸ்தவம் என்பது சபைக்கு வந்துட்டாச்சு, ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் எங்க வானத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொட்டுவார் இல்லை. உங்களுக்கு உள்ள இருந்து தான் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வராது, இங்கிருந்து தான் வரும். அதான் அடிக்கடி சொல்லுது, தேவன் இந்த சபை எப்படி கட்ட போறாரு? எங்கிருந்தும் கட்ட போறது கிடையாது, இங்கிருந்து தான் கட்ட போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது மட்டும் நம்ம உருவாகும் வரைக்கும் மாற்றம் வராது. ஆத்மாக்கள் எங்கிருந்து வர போறாங்க? அங்கிருந்துலாம் வரப்போறது கிடையாது, இங்கிருந்து தான் வரப்போறாங்க. இங்கிருந்து தான் வரப்போறாங்க. விளங்குதா? அந்த சத்தியை தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னது, ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? யாராச்சும் வெளிநாட்டிலிருந்து நமக்கு உதவி செய்வாங்க, யாராச்சும் அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன செய்வாங்க? இல்லை, எங்கிருந்து வரும்? இங்கிருந்து தான் வரும். எத்தனை பேர்? இருக்கிறத கொண்டு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஏன்னா 5 அப்பம் 2 மீன் இருக்குதா? எங்கே இருந்தது? வெளியில் இருந்தவன்ட்டு இருந்தது, உள்ளே இருக்கிறவன்ட்டு தான் இருந்தது. உள்ளே இருக்கிறத எடுத்து தான் ஆண்டவர் அநேகமாக ஆசீர்வதிப்பார். விளங்குதா? ஆகையினால எப்பயுமே நீங்கள் வேதம் முழுவதும் பாருங்க, ஆண்டவர் இருக்கிறத கொண்டு தான் செய்கிறார், இருக்கிறதுல தான் பெருக்கத்தை உண்டு பண்ணுறார். ஆகையினால நாங்கள் ஒன்று அறிஞ்சு கொள்ளணும், இங்கேருந்து வரப்போகிறது கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ரட்சிப்பு என்பது உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவே. ஏன்னா அவர் தான் உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் ரட்சிப்பை தர்றார். சுகம் எங்கிருந்து வருது? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் சுகத்தை தர்றார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம் எல்லாம் எங்கேருந்து வரணும்? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் அதை தரணும். ஏன்னா அப்போ வேதம் இந்த காரியங்களை தான் திட்டமும் தெளிவுமா சொல்லுது. அதுதான் வேதம் சொல்லுது, ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின. ஏன்னா ஆகையினால இந்த சத்தியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் இருக்கணும். ரைட். அப்போ இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது என்னது? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடினால நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேருவோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடினால நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நமக்கு முற்றிலும் ஜெயம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ன எப்பயாச்சும் இருந்துட்டு வெற்றி உண்டு படிக்கிறது இல்லை. எப்படி படிக்கிறோம்? கிறிஸ்துவுள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றார். அந்த உணர்வும் நமக்கு தேவை. இன்னைக்கு உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா? கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றார். ரைட். இப்போ கடைசியாக ஒன்றை பேசி முடிக்கிறேன். கிறிஸ்து வந்து எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களை மட்டும் நேசிக்கலை, என்னையை மட்டும் நேசிக்கலை. கிறிஸ்து இந்த கிராமத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரையும் நேசிக்கிறார். என்ன? அவன் கஞ்சா கடத்துறவனா இருக்கலாம், தேவையில்லாத தொழில் செய்கிறவனா இருக்கலாம், மதுபானம் அருந்துறவராக இருக்கலாம், ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவனா இருக்கலாம், விபச்சாரம் பண்ணுறவனா இருக்கலாம். நம்ம அவங்கள நேசிக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லாரையும் நேசிக்கிறார். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோவான் 14ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்குது. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனால் எல்லாரிடத்துலையும் வாசமாக இருக்க போகிறது இல்லை. யாரிடத்துல வாசமாக இருக்கிறார்? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் யார் வீட்டில் வாசமாக இருக்கிறார்? யாருக்குள்ள வாசமாக இருப்பார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. யோவான் 14 எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 14 அதில் இருக்கு பாருங்க, கிறிஸ்து யாரில் வாசமாக இருப்பார். கீழே நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை, என் வசனங்களை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும். இங்க சொல்றாரு பாருங்க, மேல சொன்னார், என்ன சொன்னாரு? பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள வாசம் செய்கிறார். இயேசு சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணினா என்ன, பிதா எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படி சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாரனை உங்களுக்கு அனுப்புவார். அப்ப அனுப்பிட்டார். இன்றைக்கு அவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். சக்தி ஆவியாகிய தேற்றரவாளன் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சக்தி ஆவியாகிய தேற்றரவாளன் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். சரி, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப சத்திய ஆவியானவரை பெறணுமா இருந்தா என்ன செய்யணும்? சத்திய ஆவியானவரை பெறணுமா இருந்தா என்ன செய்யணும்? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சத்திய ஆவியானவரை கண்டு கொள்ளணும், சத்திய ஆவியானவரை பத்தி அறிந்து கொள்ளணும். உலகமே அறிஞ்சு கொள்ளல,
உலகமே அறிஞ்சு கொள்ளலண்டா அவரை பார்க்கல, அவரை அறியலை. நம்ம வசனத்தின் மூலமாக அவரை பார்க்குறோம், வசனத்தின் மூலமாக அவரை அறிந்து கொள்கிறோம். என்ன அப்போ சத்திய ஆவியானவரை பெறணுமா இருந்தால் வசனத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்யணும்? அவரை காணணும். அவரை அறிந்து கொள்ளும் போது அவரை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்து சொல்லுது பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் நானும் நீங்களும் அவரை காணுகிறபடினால, அவரை அறிகிறபடினால அவரை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இந்த நிச்சயம் இருக்குதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்ற நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, அந்த சத்திய ஆவியானவர் அவர் உங்களோடு வாசம் பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, சத்திய ஆவியானவர் என்னோட வாசம் பண்ணி எனக்குள்ள இருப்பதால் நான் அவரை அறிவேன். அப்படித்தான் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அந்த சத்திய ஆவியானவரை அறிவீர்கள். அப்ப நீங்க அறிந்திருக்கிறீர்களா? இந்த இடத்துல இருக்கிற நீங்க சத்திய ஆவியானவரை அறிந்திருக்கிறீர்களா? ஒண்ணுமே விளங்கலை அப்படின்றா நீங்க என்ன செய்யணும்? சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்ளணும். அப்படின்னு அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். முதலாவது நீங்க அறிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். எங்க பின்னகாசு அவர் இருக்கிறார் எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியலையே. இன்றைக்கு ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க, அவர் எனக்குள்ள தான் இருக்கிறார். இப்போ அவர் யார், எப்படி நான் அறிஞ்சு கொள்ள, எனக்குள்ள இருக்கிறார் எப்படி நான் நிச்சயிக்கிறதுனா புறவை பார்ப்போம். இன்றைக்கு ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்க, அவர் அந்த சத்திய ஆவியானவர்னு சொல்றீங்களே, அவர் யாருன்னு கேட்டா, அவர் எங்கே இருக்கிறார்னு கேட்டா இன்றைக்கு உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். இதை மட்டும் இன்றைக்கு அறிஞ்சு கொள்ளுங்க, மிச்சத்தை புறவை பார்ப்போம். அப்போ சொல்லுது பாருங்க, அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால், வேற எங்கேயும் இல்லை. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். எங்கே சத்தியாவியானவர் எங்கே இருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும். உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய போறேன்? நீ ஏற்கனவே அறிஞ்சிருந்தா இன்னும் அறிய போறோம், இன்னும் அறியவே இல்லைண்டா இனி அறிய போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் இவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இத்தனைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பற்றி என்ன செஞ்சுருக்கணும்? நிறைய அறிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு சத்தியத்தை போதிக்கிறவரே அவர் தான். நான் போதிக்கிறேன்னு நினைக்காதீங்க, பாஸ்டர் தான் போதிக்கிறான்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை போதிக்கிறது அவர் தான், நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு உதவி செய்கிறது அவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அதில் சொல்கிறாரு பாருங்க, அவரை அறிவீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இன்றைக்கு நம்ம அவரை வசனத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்கிறாரு பாருங்க, என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை எப்படி சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவிலும், எல்லாம் சொல்லுங்க, இயேசு பிதாவிலும் நாங்கள் இயேசுவிலும் இயேசு எங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நாங்கள் அறிவோம். அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். என்ன, ஏற்கனவே நீங்கள் இதை அறிஞ்சிருந்தா சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு இது வரைக்கும் அறியலாட்டி இன்றைக்கு அறிஞ்சு கொள்ளுங்க. என்னது? இயேசு பிதாவில் இருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். என்ன, நாங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம், இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அதுக்கடுத்து பாருங்க, நான் என் கற்பனைகளை என் வசனங்களை பெற்றுக்கொண்டு, 21ஆம் வசனம், என் வசனங்களை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனவனோ, இப்படின்னு சொல்லலாம். என் வசனங்களை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவன் எவனோ என்னிடத்தில் அவன் அன்பா இருக்கிறான். யார் தேவன்ல அன்பா இருக்கிறாவா? வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க தேவன்ல அன்பா இருந்தா வசனத்தை கேட்பீங்க. அடுத்தது என்னது? வசனத்தின்படி நடப்பீங்க. அப்படின்னு என்னது? இன்றைக்கு போகும்போது சொல்லுவீங்க, இனி எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். யாராச்சும் வந்து மாறி சொல்லுவான், இல்லை ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நடப்போம். அது நமக்கு அதே வாயில வச்சிருப்போம், அதே இருதயத்தில் வச்சிருப்போம். என்ன, தேவன்ல அன்பா இருக்கிறவன் அதை தான் செய்வான். தேவன்ல அன்பா இல்லாதவன் வசனத்தை கேட்டுட்டு போகும்போதே மறந்துடுவான். அன்றைக்கு என்ன போதிச்சுன்னு கேட்டா ஒன்றும் தெரியாது. அப்படி நம்ம இருக்க கூடாது. சரி, அதுக்கடுத்து பாருங்க, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அதுக்கடுத்து பாருங்க, ஸ்காரியோத்தில்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ஜூதா கேட்கிறான். ஜூதா ஸ்காரியோத்து இல்லை, மற்ற ஜூதா கேட்கிறான். என்ன கேட்கிறான்?
ஆண்டவரே இந்த உதயபுரத்தில் இருக்கிற மற்ற இந்த உலக ஜனங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தாம, என்ன மற்ற உலக ஜனங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தாம எனக்கும் உங்களுக்கும், இந்த இடத்துல இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் இயேசு ஆண்டவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நான் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், நான் முதல் சொன்னது போல ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற உங்க எல்லாருமே அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அன்பா இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் தான் அவர்கள் அன்பா இருக்கிறோம், உலகம் அவர்கள் அன்பா இல்லை. ஆண்டவர் எல்லாருமே அன்பா இருக்கிறார், தன்னில் அன்பா இல்லாத உலகத்தின் மேல அன்பா இருக்கிறார். ஆனா நானும் நீங்களும் தேவன்ல அன்பா இருக்கிறோம், அவங்க தேவன்ல அன்பா இல்லை. ஆனா ஆண்டவர் யார்ல, அதாவது திரித்துவ தேவன் இயேசு மட்டுமில்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் யாரோட வாசமா இருப்பாருண்டா, யார் தன்னை அன்பு கூறுறாங்களோ அவங்களோட தான் வாசமா இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தேவன்ல அன்பு கூறுகிறபடினால அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களும் நானும் தேவன்ல அன்பு கூறுகிறதுனால எப்பயும் அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். அப்படின்டா நம்ம தேவன் அன்பு கூர்ந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? இன்றைக்கு நம்ம சபையில் வர்ற எல்லாரும் சொல்லலாம், நான் தேவன் அன்பாக இருக்கிறேன். அன்பு கூர்ந்திருந்தால் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. என்ன செய்வாங்க? அன்பு கூறுகிறவங்க என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுது, வசனத்தை கேட்பாங்க, வசனத்தின்படி நடப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்பாங்க, வசனத்தின்படி நடப்பாங்க. இன்றைக்கு நீங்களும் சொல்லலாம், நான் தேவன் அன்பு கூறுறேன். ஆனால் வசனத்தை கேட்டுட்டு அதன்படி நடக்கலாட்டி அந்த அன்பு சரியான அன்பே கிடையாது. ஏன்னா அப்போ தேவன், நீங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது நீங்கள் தேவன் அன்பு கூறுறீங்கன்றது நிச்சயமாகுது. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் வீட்டில் தேவன் வாசமாக இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னோட சேர்ந்து கடைசியாக சொல்லுங்க, ஒருவன், எல்லாம் சொல்லுங்க, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அப்படின்னு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனிடத்துல வந்து வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்க வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருப்பீர்களா இருந்தா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவன் உங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அந்த நிச்சயம் இன்றைக்கு எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதா? எனக்கும் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். வசனத்தை நான் கேட்கிறபடினால, நான் வசனத்தை கை கொள்ளுகிறபடினால அந்த திரித்துவ தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின திரித்துவ தேவன், உலகத்தை அண்ட சராசரங்களை அவருடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்துகிறவர், நிலைப்படுத்துகிற அந்த திரித்துவ தேவன் அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார், அவர் என் வாழ்க்கையை உயரங்களுக்குள்ள கொண்டு செல்வார், அவர் என்னையை மாற்றுவார், அவர் என்னுடைய இருதயத்தை மாற்றுவார், அவர் என்னை தேற்றுவார், அவர் எனக்கு எல்லாமுமா இருப்பார், அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைவு அவர் தான், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பரிசுத்தம் அவர் தான், எனக்கு தேவையான நீதி அவர் தான், அவரே எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதைத்தான் அந்த கொலோசியரில் சொல்லப்படுது. என்ன கொலோசியரில் நீங்கள் வாசித்தீங்கண்டா, அவரே நமக்கு எல்லாமுமா இருக்கிறார், சகலமும் அவருக்காக அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. என்ன அந்த ஆண்டவருடைய சர்வ அதிகாரத்தை பற்றி, சர்வ ஆளுமையை பற்றி சொல்லப்படுது. என்னது இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னது? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, திரித்துவ தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? அவர் தேவன் அன்பாக இருக்கிறன்னு சொல்லிட்டு வசனத்தை கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் இருக்கக்கூடாது, வசனத்தை கேட்காமலே இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையான தேவனில் அன்பு கூறுகிறவன் வசனத்தை கேட்பான், ரெண்டாவது வசனத்தை கை கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? அப்படி நாங்கள் அனைவரும் விழுந்து நின்றவர்களாக, ஆண்டவரே இந்த அருமையான ரகசியத்தை இன்றைக்கு நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே எப்படி ஆண்டவர் பிதாவானவர் எனில் வாசமாக இருக்கிறார், குடியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இயேசு இருந்தாரோ அதுபோல நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறீரப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்ற அந்த ரகசியத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் நன்றி. அப்பா, நீர் எங்களில் வாசமாய் இருப்பதனால் நாங்கள் நிச்சயமாய் உம்முடைய மகிமையிலே பங்கு கொள்வோம் என்ற உறுதியை, நிச்சயத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மையிலே அன்பு கூறுகிறோம். ஆகையினால் உம்முடைய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு அதன்படி நடக்க, வாழ, வளர, கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நீர் எங்களையும் வேறு பிரித்திருக்கிறபடினால் நன்றி. நீரையும் எங்களையும் பரிசுத்த ஜாதியாக, ராஜரீகம் உள்ள ஆசாரிய கூட்டமாக ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு குடியிருக்கிறார், வாசம் செய்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவரை நானும் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பையும் ஆண்டவரை எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தாமல், எங்களுடைய ஜெபம், காணிக்கை, உபவாசம், எங்களுடைய காரியங்களை மேன்மைப்படுத்தாமல் முன்பாக, உம்முடைய கிரியை முன்பாக எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தை நீ நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலகமும் உம்மை நேசிக்கிற நாட்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகமும் உம்மை நேசித்து உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதாக சுவாமி, அதுவும் ரட்சிக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த நாளிலுமா இந்த நல்ல சத்தியத்தை எங்களோடு பேசினீங்களே, அதற்காக நன்றி. இந்த சத்தியத்தை உலகம் அனைத்திலும் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட, ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீர் பதில் கொடுக்க போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கையின் பிரயாசங்கள், தொழில் வளங்கள், படிப்பை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. இந்த பிள்ளைகளுடைய மனதின் ஏக்கங்கள், எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறுவதாக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வீடு வளவு சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. உம்முடைய செழுமையினால், மகிமையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. சுகத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, கொடுமை இவர்களுக்கு தூரமாவதாக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் செபம் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.